ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை வேளையில் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கவனிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஜெபிக்க கற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு இன்றைக்கு இணைகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திலும் இது ஒரு அற்புதமான ஜெப அனுபவமாக இவர்களுக்கு இருக்கட்டும். மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு நேரமாக இதை எங்களுக்கு ஆக்கி தருவீராக. உம்முடைய சித்தத்தின்படி நோக்கத்தின்படி ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்கள் இந்த பூமியில் நிறைவேறுவதை நாங்கள் காண கர்த்தாவே உம்மோடு கைகோர்த்து காரியங்களை செய்ய இந்த ஜெபம் உதவட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். 79வது சங்கீதத்துக்கு போய்டுவோம். 79வது சங்கீதம் முதல்ல ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசம் சக்கந்தமுமானோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழி வாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்திரளும். ஆண்டவரே, எங்கள் அயலான் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர் மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் நாடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். இப்படி ஒரு சங்கீதத்தை வாசிக்கும்போது உடனே டக்குன்னு இது என்னென்னு ஒரு வேளை விளங்காமல் இருக்கலாம். அதனால தான் கொஞ்சம் போதனை இதில் அவசியம். அதனால தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். நாளைக்கு ஜெபிக்கும்போது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்படி. ஏன்னா எப்படி வசனத்தை பயன்படுத்தி ஜெபிப்பதுன்றதை போதிச்சிட்டு வர்றோம். சங்கீதங்கள் எல்லாம் ஜெபங்கள், தேவனிடத்திலே பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். இவைகள்லாம் எல்லாமே ஜெபங்கள், விண்ணப்பங்கள். அதனால் இதெல்லாம் ஒரு மாடலாக எடுத்து எப்படி இதை வச்சு ஜெபம் பண்ணுறதுன்றதை காட்டிக்கொண்டு நான் வருகிறேன். இதை வாசிக்கும்போது டக்குன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் லேசர் டீச்சிங் கொடுத்து நடுவில் ஜெபம் பண்ணுறோம், எப்படி இதை ஜெபிக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக. இந்த டீச்சிங்கில் மெயினாக என்னென்னா, என்ன கான்டெக்ஸ்ட்டில் எதை பற்றி எழுதியிருக்குது, என்ன பிரச்சனை, எப்படி இவங்க ஜெபம் பண்ணுறாங்க அதுன்னு பார்க்கணும். அப்போ தான் நாம் அதை ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? இந்த வசனங்களை வாசித்தோன்னா டக்குன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கு. அதான் இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னென்னா, 587 பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 587ஆம் ஆண்டு நேபுகாத்நேசர் என்கிற ஒரு கொடூர மன்னன், பாபிலோனிய மன்னன், அன்றைக்கு உலகத்தையே ஆக்கிரமித்து வந்துட்டுருக்கான். அன்றைக்கெல்லாம் உலகத்தில் ஒரு பெரிய ஆளானா, பெரிய ராஜாவானா, பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கொண்டு வந்து தன்னோட இணைச்சிக்கிறது வலுக்கட்டாயமாக. அப்படி யூதா தேசத்தையும் தன்னோடு இணைக்கும்படியாக திட்டமிட்டு அவன் வந்து படையெடுத்து வந்து அந்த பட்டணத்தை அழித்து நிறைய பேரை கொன்று தேவாலயத்தை பாழாக்கி அதில் சுவர்களெல்லாம் இடித்து போட்டு எல்லாத்தையும் கெடுத்து நிறைய பேரை சிறைப்படுத்தி கொண்டு போய் இப்படியெல்லாம் நாசம் பண்ணினான். இது 587 பிசியில் நடந்தது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான், அதெல்லாம் நடந்து முடிந்த காலத்தில் தான் எழுதப்பட்ட ஒன்று இது. 74ஆம் சங்கீதமும் அதே மாதிரி கான்டெக்ஸ்டில் தான், பாபிலோனிய பாழாக்குதல் அது நடந்து முடிஞ்சவொடனே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 74. ஆகவே 74ஆம் சங்கீதமும் இந்த சங்கீதமும் ரெண்டையும் ஒன்றா வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நிறைய வார்த்தைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நிறைய வசனங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான சங்கீதம் சரித்திரத்தில்.
ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலில் இன்றைக்கி போனீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா வெயிலிங் வால்னு ஒன்று இருக்குது. ஒரு செவுத்தில் முன்னால் நின்றுக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க ஜனங்கள்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கி தினந்தோறும் நடக்குதாங்க. போகிறவங்கெல்லாம் அங்கே ஜெபம் பண்ணாமல் வர மாட்டாங்க. அந்த செவுத்தில் நின்றுக்கிட்டு இப்படியே அந்த செவுத்துக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த வெயிலிங் வாலில். அந்த வெயிலிங் வாலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சங்கீதத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவார்களாம். அப்போ இந்த சங்கீதம் எவ்வளோ முக்கியமான சங்கீதம் பாருங்கள். ஏன்னா அவர்கள் என்ன நம்பினார்கள்? பாபிலோனிய சிறையிருப்பு, பாபிலோனிய பாழாக்குதல் அந்த நேரத்தில் எழுதப்பட்ட, அதை பற்றி எழுதப்பட்ட சங்கீதம் இது என்று நம்பி அந்த வெயிலிங் வாலில் போய் அழுது ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சங்கீதம் தான் அங்கே சப்ஜெக்ட் ஜெபம் பண்ணுறதுக்கு. இந்த சங்கீதம் அந்த பாழாக்குதல்லாம் சொல்லுது. அப்படி பாழாக்குனவர்களை தண்டிக்கும்படியாக கேட்குது இந்த சங்கீதம். இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கு அவர்களை பாழாக்குகிறவர்கள், இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக வருகிறவர்கள், இன்றைக்கு அவர்களை எதிர்க்கிறவர்கள், அவர்கள் நாசம் பண்ண நினைக்கிறவர்கள், அவர்களெல்லாம் நினச்சி அதையும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படி அன்னைக்கு செஞ்சாங்க. அன்னைக்கு பண்ண ஜெபத்தை இன்றைக்கி பண்ணுறோம், இன்றைக்கி அவங்களுக்கு அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம் அவங்க. அதனால தான் இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான சங்கீதம். அது மட்டும் இல்லை, வருஷத்தில் ஒரு நாள் அந்த பாபிலோனிய பாழாக்குதல் நடந்தது பாருங்கள், அதை நினைவு கூறும்படியாக ஒரு நாளை அனுசரித்தாங்களாம். அந்த நாளிலேயும் ஒரு ஜெபம் மாதிரி நடத்துவாங்களாம், உபவாசம்லாம் இருந்து. அந்த உபவாச ஜெபத்திலேயும் இந்த சங்கீதத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்களாம் வருஷத்தில் ஒரு நாள். இப்போ அதுதான் அந்த சங்கீதத்தை ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதமாக ஆக்குகிறது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க வெயிலிங் வாலில். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பை நினைவு கூறும் தினமாக வச்சு அதை அனுசரிக்கும் போது இந்த சங்கீதத்தை தான் வாசித்து. அப்போ இந்த சங்கீதத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இந்த சங்கீதத்தை சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னா அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று 1லேருந்து 4ஆம் வசனம் வரை. முதல்ல இந்த 1லேருந்து 4ஆம் வசனம் வரை இந்த ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் இஸ் லேமெண்டிங், அதாவது புலம்புகிறான். அவளுடைய நிலையை நினச்சி என்ன ஆச்சு, பட்டணத்துக்கு என்ன ஆச்சு, தேவாலயத்துக்கு என்ன ஆச்சு, மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு நினச்சி புலம்புகிறான், அழுகிறான் 4 வசனங்களில். அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்திலிருந்து தேவன் அவர்களை இந்த சிறையிருப்பிலேருந்து விடுவிக்க வேண்டும், இதிலேருந்து காப்பாற்ற வேண்டும், அப்புறம் தங்களுடைய சத்துருக்களை தேவன் தண்டிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறான். அதான் ஒன்று நடந்து போன அந்த பிரச்சனையை குறித்த ஒரு புலம்பல், அடுத்தது தேவனுடைய உதவியை நாடி ஜெபம், தேவன் விரோதிகளை தண்டிக்க வேண்டும், இப்படி செஞ்சவங்களை தண்டிக்க வேண்டும் என்று ஜெபம். இதை இன்றைக்கு பார்ப்போம் நம்ம. ஒன்று, த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமுடைய பாழாக்குதல். 74ஆம் சங்கீதத்தை படித்த போதே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆசாப் கிட்டத்தட்ட இஸ் வாக்கிங் காட் த்ரூ த சிச்சுவேஷன் மாதிரி. அந்த எருசலேம் பட்டணத்தின் பாழாக்குதலை பாராண்டவரேன்னு கூட்டு போய் டூர் காமிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுகிறானுங்க. இங்கே தான் வந்தாங்க, இப்படி தான் நுழைஞ்சாங்க, பாருங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டாங்க, எப்படி ஆக்கிரமிச்சிட்டாங்க, எப்படியெல்லாம் நாசம் பண்ணியிருக்காங்க, எப்படி இப்போ தேவாலயத்தை எரித்து போட்டாங்க, இதனுடைய சாம்பலை எல்லாம் பாருங்கள் ஆண்டவரே. இதெல்லாம் போதாதுன்னு எங்கெல்லாம் தேவன் ஆராதிக்கிற இடம், கூடுகிற இடம், ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற இடம் இருக்குது, அதெல்லாம் அழித்து போட்டார்கள். தேவன் ஆராதிக்கவே இடம் இல்லாமல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி 74ஆவது சங்கீதத்தில் இதே கான்டெக்ஸ்டில் எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தில் அப்படி புலம்புகிறதை நாம் பார்க்குறோம். அது சொல்லிட்டு சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை பார்க்குறீரா, இது உங்களுக்கு தெரியுதா, இதை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறீரா, எங்களுக்கு உதவி செய்வீரா அப்படின்னு கேட்கிறான். இந்த 2 சங்கீதமே ஒரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்குது. என்னென்னா, இந்த பாழாக்குதலும் இந்த தீமையும் எவ்வளோ நாள் தொடரும், எவ்வளோ நாள் இவங்களுக்கு பயந்து நாங்கள் வாழ்கிறது, இது என்னென்னைக்கும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதிலேருந்தெல்லாம் விடுபட்டு முழு சுதந்திரம் அடைந்து தங்களுடைய தேசத்தையும் தேவாலயத்தையும் திரும்ப பெற்று ஒரு நாள் எப்படி தேவனை துதிக்க போகிறோங்கிறது எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். 74ஆம் சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா தேவாலயத்தை அழித்ததை பற்றி பெருசாக பேசுகிறான். தேவாலயம் போச்சே அப்படிங்கிறது, தேவாலயத்தை பாழாக்கிட்டாங்களே, அவமதிச்சிட்டாங்களே, அதில் இருக்க பொருளெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களேன்னு ஜெபம் பண்ணுறான்.
79 சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு என்னாச்சு அதை பற்றி ஜெபம். இஸ் கன்சர்ன் மோர் அபவுட் பீப்புள் ஹியர். ஜனங்களுக்கு என்னாச்சு, அவங்களெல்லாம் இப்படி அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி ஜெபம் பண்ணுறான். சரி, இது முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன் மறுபடியும். இப்போ பாருங்கள், நல்லா புரியும் பாருங்கள். இப்போ கான்டெக்ஸ்ட்டு சொல்லிட்டதுனால இந்த சங்கீதம் நல்லா புரியும். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய சுதந்திரம், தேர் காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரன் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உடைய பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். என்ன சொல்லுறான்றதை கவனிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி இதுக்கு முன்னால் தீர்க்க தரிசனம் பண்ணிட்டு கொடுத்துட்டார். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாக தான் இதெல்லாம் நடந்த பாழாக்கு இதெல்லாம் நடந்தது. ஒரு தண்டனை மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் விட்டார். சரி, என்னை நம்பலையா, என்னை விசுவாசிக்கலையா, நீ உன் வழியில் தான் போவேன்றியா, மறுபடியும் உனக்கு பட்டா தான் தெரியும்னு விட்டார். பாபிலோனியர்கள் அப்படி தான் வந்து சிறைப்பிடித்தார்கள், அடித்து நொறுக்குனாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. 7ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் அப்படியே சொல்கிறாங்க, நடந்ததே சொல்கிறாங்க. சொல்லியிருக்கு இல்லையா, எங்களை சுற்றிலும் அவருடைய ரத்தத்தை தண்ணீரை போல செஞ்சினார். ஜனங்கள் அப்படி கொண்டாங்களாம். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. அவர்களை பரி பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. தெருவில் கிடக்குதான் பிணங்கள்லாம். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு இழிவான நிலை. ஜனங்களை கொன்று ரத்தம் ஊரை சுற்றி சிந்தப்பட்டிருக்கிறது. தெருக்களில் பிணம் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடக்கிறது. இது இப்படி ஆகும்னு 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். சொன்னபடியே ஆயிற்று. இது இவ்வளவு பெரிய ஒரு தீமையை நாம் யாரும் அனுபவித்தது கிடையாது. நம்ம நாட்களில் இந்த காலத்தில் நாம் யாரும் அனுபவித்தது கிடையாது. எல்லாருக்குமே சில தீமைகள்லாம் நடந்திருக்கு, தீமைகளை அனுபவிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு விதத்தில். ஆனால் இதோட கம்பேர் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப சின்ன காரியங்கள். அவங்க ஏதோ வியாதி வந்துடுது, சில நேரத்தில் வீட்டில் ஒரு மரணம் நேரிடுது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அல்லது ஏதாவது தீ விபத்து அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அது பெரிய நமக்கு இருதயத்தை அப்படியே நொறுக்கிடுது, நமக்கு வேதனை அளிக்கிறது, அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நடக்கிறது வந்து வேறு லெவல். இந்த மாதிரி இங்கே அழிக்கப்பட வேண்டிய எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. தவறாக போக வேண்டிய அத்தனையும் தவறாக போயிடுச்சு. எல்லாமே கெட்டுப்போச்சு. Everything that could go wrong went wrong. Everything that could be destroyed was destroyed. இது வேறு லெவல். இவ்வளவு பெரிய தீமையை யாரும் அனுபவிச்சதே கிடையாது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் an entire civilization. ஒரு கலாச்சாரமே, ஒரு நாகரிகமே அழிக்கப்படுகிறது, ஒரு ஜனமே அழிக்கப்படுகிறார்கள். முதலாவது இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு அட்டாக். இந்த அட்டாக், இந்த பாபிலோனியர்கள் வந்து படையெடுத்து எல்லாம் நாசம் பண்ணி எல்லாத்தையும் இடித்து போட்டு இப்போ தேவாலயத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமாக்கி எல்லாம் பண்ணி சிறைப்பிடிச்சு கொண்டு போகிற பிறகு அங்கே ராஜா இல்லை, நிர்வாகிகள் இல்லை, பட்டணத்தில் ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, தலைவர்கள் இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் ஓடி போயாச்சு. அவ்வளோதான், செத்து போனாங்க, ஓடி போனாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவர்களை நடத்துவதற்கு யாருமே கிடையாது. ஒரு தேசம் இல்லை. இப்போது சும்மா ஜனங்க அப்படியே கிடக்கிறாங்க. ரெண்டாவது, இது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய கேடு. ஏன்னா இப்போ வந்து விவசாயம் பண்ண முடியாது, எதையும் இப்போ செய்ய முடியாது, விற்க முடியாது, வாங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா பட்டணமே பாழாக கிடக்குது. எக்கனாமிக் லைஃப் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. எக்கானமியே போச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் கூட பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலை. மூணாவது, சமுதாய ரீதியிலேயும் இது ஒரு பெரிய அழிவு. ஏனென்று சொன்னால் முழு குடும்பங்கள் சில நேரத்தில் அழிக்கப்பட்டு விட்டது. அதில் சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க பாபிலோனுக்கு. அதில் ஒரு சிலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். சிலருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதிப்பு. எல்லா குடும்பங்களிலும் அழுகையும் கூக்குரலும், அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு. அது மட்டும் இல்லை, மத ரீதியாகவும் ஒரு பெரிய அழிவு. ஏன்னா தேவாலயமும் மற்றும் ஜனங்கள் கூடி வருகிற எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. இவ்வளோ பெரிய நஷ்டம் நமக்கெல்லாம் நடந்ததில்லை. ஆனால் சில கஷ்டங்கள் வரும்போது அதை எப்படி நாம் கையாளுவது என்பதற்கு இங்கே ஒரு பெரிய ஒரு பாடம் இந்த சங்கீதத்தில் கற்பிக்கப்படுகிறது. இந்த கஷ்டங்கள்
பாருங்க, ஒரு யூத ரபி ஒருத்தர் சமீபத்தில் இந்த காலத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். கேன் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள்? கெட்ட காரியம் நல்ல ஜனங்களுக்கு நடக்க முடியுமா? அந்த கேள்வி ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதை பற்றி ஒரு புக்கை எழுதிட்டார். 10 லட்சம் காப்பிக்கு மேலே விற்றுதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ் புக். அது கேன் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். அதுக்கு பொதுவாக ஜனங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை பேட் திங்ஸ் டோன்ட் ஹேப்பன் டு குட் பீப்புள். பேட் திங்ஸ் ஹேப்பன் டு பேட் பீப்புள், குட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். அப்படி தானே சொல்லுவாங்க ஜனங்க. கெட்ட காரியங்கள் நல்லவங்களுக்கு நடக்காதுங்க. கெட்டவங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். கெட்டவங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். தான் நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஐடியா ஜனங்களுக்குள்ள. நீங்கள் கெட்டவனாக இருந்தால் உனக்கு கெட்டது தான் நடக்கும், நல்லவனாக இருந்தால் நீ நல்லது தான் நடக்கும். ஒரு விதத்தில் அது உண்மை தான். ஆனால் லைஃப் இஸ் நாட் ஸோ சிம்பிள். வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளானது கிடையாது. காம்ப்ளிகேட்டட் லைஃப். நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லவர்களுக்கு கெட்டது நடந்துருது. அதுதானே உண்மை. கெட்டவர்களுக்கு நல்லது நடக்குது. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? பொல்லாதவன்லாம் நல்லா இருக்கான்யா, அவன் ஓஹோன்னு இருக்கிறான், நல்லவன் தான் இன்றைக்கி சாகுறான், நல்லவன் தான் படாத பாடுபடுறான், பொல்லாத திருட்டு ஃபெல்லோஸ் எல்லாம் நல்லா இருக்கிறானுங்க அப்படின்றான். கரெக்டு தானே? அது வாழ்க்கையில் பார்க்குற நிஜம். பொல்லாதவர்களுக்கு நல்லது நடக்குது, நல்லவர்களுக்கு பொல்லாத காரியங்கள் நடைபெறுது. பைபிளில் யோபு தான் பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. யோபு நல்ல மனுஷன். அவனை பற்றி அப்படியே சொல்லியிருக்குது. இஸ் அன் அப்ரைட் மேன். நல்ல கடவுளுக்கு பயந்த மனுஷன், நல்ல மனுஷன். அவனுக்கு நிறைய கெட்ட காரியங்கள் நடந்தான். அவன் எதிர்பார்க்காத விதத்தில் பிள்ளைகளை இழந்தான். அவன் ஆடு மாடுகள் ஆயிரக்கணக்கில் வச்சு தான் பெரிய பணக்காரன் பாருங்கள், எல்லாத்தையும் இழந்தான். ஓவர் நைட்டு பட்ட இடத்துலேயே படம்ன்ற மாதிரி சுட்ட இடத்துலேயே சுட, ஒன்று ஆஃப்டர் தி அதர், ஒன்றின் பின் ஒன்று அப்படியே எல்லாம் அழியுது பாருங்கள். ஆச்சரியம். இதுக்கு மேலே என்னென்னா, இவனுக்கு ஒரு 3 நண்பர்கள் இருந்தானுங்க. அவனுக்கு வந்தானுங்க. ஆளாளுக்கு ஏன் அப்படி ஆச்சுன்றது காரணம் சொல்கிறான். அவன் எல்லாம் என்ன சொல்கிறான்? இதுதான், பேட் திங்ஸ் ஹேப்பன் ஒன்லி டு பேட் பீப்புள். கெட்ட காரியம் கெட்டவங்களுக்கு தான் நடக்கும். அப்போ நீ ஏதோ விதத்தில் கெட்டது பண்ணியிருக்கிற. நல்லா யோசித்து பார், சோதிச்சு பார். ஒன்று ஏதோ தப்பு பண்ணிட்ட, ஏதோ பாவம் இருக்குது உனக்குள்ள, அதிலேருந்து நீ மனம் திரும்பினா நீ நல்லா இருப்ப அப்படின்றானுங்க எல்லாம். 3 பேரும் போட்டு அவனை தத்துவம் பேசி, இந்த தத்துவத்தை கெட்ட காரியம் கெட்டவனுக்கு தான் நடக்கும், நல்ல காரியம் தான் நல்லவனுக்கு நடக்கும். அப்போ உனக்கு கெட்ட காரியம் நடந்ததுன்னா நீ உண்மையிலேயே நல்லவன் மாதிரி தெரியுற, நான் உள்ளே ஏதோ கெட்டது உனக்கு இருக்குது, ஒன்று ஆராய்ஞ்சு பார்த்து நீ சரி பண்ணு அப்படிங்கிறான். எப்படி இருக்கும்? பட்ட தொல்லை போதாதுன்னு இந்த 3 பேர் தொல்லை வேறு. இந்த மாதிரி 3 நண்பர்கள் இருந்தால் விஷம் ஒன்றும் தேவையில்லை, இவனில் போதும், கொண்டுடுவானுங்க பேசியே. நீங்கள் கூட பார்ப்பீங்க இந்த மாதிரி காரியங்கள். நல்ல கெட்ட காரியம் நடக்கும்போது சில ஆட்கள் கிறிஸ்தவங்களே இருக்காங்க, அப்படி இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு சாவு நடக்கும்போது வீட்டில், நான் பாஸ்டர் ஆச்சே, சாவுனா போகணும்ல, போனால் அங்கே யாராவது கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ பாவம் இருந்திருக்குது, அதனால தான் அப்படி நடந்தது, ஏதோ தப்பு நடந்துருக்குது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சாக்கும், உனக்கு கடவுள் இப்படி பண்ணிட்டாராக்கும் அப்படின்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் வச்சுருக்கேன் ரெடியாக. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது பாருங்கள். அங்கே போனோன்னு இவங்க சொல்லி அழுவாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கய்யா, அப்படி ஆச்சு. நான் சொல்கிறாங்க, என்ன பண்ண நீ, எப்படி கடவுள் உனக்கு இதை இப்படி பண்ணிட்டார் கடவுள் ஒன்று, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில நேரத்தில் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் அப்படியே ஒருத்தர் செத்தாலே ஏதோ தப்பு நடந்திருக்காங்க தான் செத்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் அவ்வளோ சிம்பிள் கிடையாது பாருங்கள். அப்போ நாங்கள்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், ஏதோ தப்பு நடந்ததுனால அவர் 6 ஆள் செத்தாருன்றது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி நான் உட்பட எல்லாருமே உயிரோடு இருக்க மாட்டோம், என்னை இன்க்ளூடட். நானே உயிரோடு இருக்க முடியாது, இங்கே இருக்கிற ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது, அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. தப்பு நடக்கிறதுனால தான் சாவு நடக்கிறதுனா அப்படி தான் இருக்கும். எல்லாம் சேர்த்து போயிடுவோம், ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறோம் வாழ்க்கையில். எல்லோரும் ஏன் சாகிறார்கள்? அவங்கவுங்க பாவத்தினால சாகலை, ஆதாமின் பாவத்தினால சாகிறாங்க. ஆதாம் பாவம் செஞ்ச போது மரணம் உள்ளே பிரவேசித்து அந்த மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஒழிய இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டானால தான் செத்தான் அர்த்தம் கிடையாது. எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. பொதுவாக அப்படி சொல்கிறது ரொம்ப தவறு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே சிலர்லாம் ஒரே கிரிட்டிக்கலாக பேசுகிறேன். பாரு நீ ஏசுநாதர் அது இதுன்னு போனேன், பாரு ஆள் செத்து போச்சு.
நான் போனோன்னு அவங்க சொல்லி அழுகுறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐயா இயேசுவை நம்பினதுனால தான் செத்து போச்சுன்றாங்க. நான் சொன்னேன், அவங்க நம்புறதை நம்பினா சாக மாட்டோன்னு கேரண்டி கொடுக்குறாங்களா கேளுங்க. நான் நம்ப ரெடி. அவங்க எதை நம்புகிறாங்க அதை நானும் நம்ப ரெடி. சாவே மாட்டேன்னு கேரண்டி கொடுக்குறீங்களா, நான் நம்ப ரெடி. சாவுங்கிறது எல்லா வீட்டுக்கும் வருது, நல்லவர்கள் வீட்டுக்கு கெட்ட வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வருது. அதே போல் தான் சில தீமைகள் எல்லா இடத்துலையும் நடைபெறுது. சிம்பிளாக அதை சொல்லிட முடியாது பாருங்கள், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் யோபு இந்த 3 பேருடைய நியாயத்தையும் கேட்டுட்டு அப்புறம் கடவுள்கிட்ட போகிறான். ஆனால் அவன் கடவுளை பிடிச்சிக்கிறான் பாருங்க கெட்டியாக. கடவுள்கிட்ட போகிறான். கடவுள்கிட்ட போனால் கடவுள் கேட்குறேன், நான் வானத்தை விரிச்சப்போ நீ எங்கே இருந்த? நான் பூமியெல்லாம் அஸ்திபாரம் போட்டப்போ நீ எங்கே இருந்த? நான் எவ்வளோ நாளாக இருக்கிறேன்? நான் நித்திய தேவன். வானம் பூமியெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே எதுக்கு முன்னால் நான் இருந்தவன், எவ்வளோ நான் இருக்க போகிறவன். நீ இன்றைக்கி வந்து சும்மா 70-80 வருஷம் வாழ்கிற ஆள். என்ன நியாயம் பேசுகிற நீ அப்படின்னு கடவுள் கேட்குற. நீ வாசித்து பாருங்கள், 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் எல்லாம் வாசித்து பாருங்கள். எல்லாம் கடவுள் கேட்ட உடனே அவன் அப்படியே மலைச்சு போய், என்னடா இது உண்மை தானே, நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு வாய் திறந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறோம். கடவுள் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாம் பேசுகிறானுங்க. நம்மளும் இதை கேட்டுருக்குறோம், நம்மளும் வாயை திறந்து சில காரியங்கள்லாம் பேசிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அறியாதையும் தெரியாதையும் பேசி அலப்பிட்டேன், என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, லைஃப் இஸ் டூ காம்ப்ளிகேட்டட், எனக்கு தெரியாது, நான் பெரிய ஞானி கிடையாது, நான் இப்போ வந்தவன், இப்போ பிறந்து கொஞ்ச நாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறவன். நீ ரெண்டென்றைக்கும் இருக்கிறீர், வானத்தை பூமி உண்டாக்குனவர், எல்லாத்தையும் ஸ்தாபித்தவர், சர்வ ஞானி, உமக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை, நான் உண்மை கேட்டிருக்கணும், என் புரியாது அறியாது, எனக்கு புரியவே முடியாது, சில காரியங்கள்லாம் சொன்னால் கூட புரியாது, அப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசி அலப்பிட்டேன், இவனுக்கு பேசி அலப்பினதையும் கேட்டுட்டு இருந்துட்டேன், என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்றான். வாயை பொத்தின உடனே அவனை கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்கள், எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக திருப்பி கொடுத்தாரு. அவனுக்கு காமிக்கிறார், இதுதான் நான், இதுதான் நான் யாருன்னு இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டிருந்தில்ல, இதுதான் நான். பாவத்து நிமித்தமாக அந்த உலகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு, என்னென்னமோ நடக்குது உலகத்தில், ஆனால் நான் இதுதான். நீ இழந்ததையெல்லாம் 2 மடங்காக திருப்பி தருகிற கடவுள். இன்சூரன்ஸ் கம்பெனி கூட தரமாட்டான். அதனால தான் அவன் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறான். என்ன அவங்கள்ட்ட இதை வாங்கி நல்ல பெருசாக எங்கே போனீங்கனாலும், எந்த உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் அவன் பில்டிங் தான் உயரமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் தரும்போது ரொம்ப அளந்து தருவான். எவ்வளோ டேமேஜ் ஆச்சோ அதில் கொஞ்சம் கழிச்சிக்கிட்டு தான் தருவான். கடவுள் டபுளாக தர்றவர், ரெட்டிப்பாக 2 மடங்காய் தருகிறவர், 2 மடங்காக தர்றவர். நம்மகிட்ட லாபம் சம்பாதிக்கிறவர் இல்லை, நம்மகிட்ட பிடுங்குகிறவர் இல்லை, நம்ம அழிக்கிறவர் இல்லை, நம்ம கெடுக்கிறவர் இல்லை, நம்ம கெடுத்து வச்சுருக்கிறோம் இந்த பூமியை. மனுஷன் பாவம் செய்வதன் மூலம் அந்த பூமியை கெடுத்து வச்சுருக்கிறான். பாவம் இந்த பூமியில் பலவித தீமைகளையும் கொண்டு வருகிறது. பாவிகள் இந்த பூமியில் பலவித தீமைகளை கொண்டு வர்றாங்க. பிசாசு அனுபவிச்சிட்டாங்க, பிசாசு பலவித தீமைகள் இந்த உலகத்தில் செஞ்சிட்ருக்கிறான். அப்போ சில நேரத்தில் நம்ம பாவத்தினால, சில நேரத்தில் இன்னொரு பாவியினுடைய பாவத்தினால, இந்த அக்கிரமக்காரர்கள் செய்கிற செயல்னால, அல்லது பிசாசனுடைய கிரியையினால், இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கிறது தீமைகள் நடக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப சிம்பிளாக இதை இது பண்ண முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கஷ்டங்கள் நேரிடும்போது, தீமைகள் நேரிடும்போது வாயை ரொம்ப காப்பாற்றிக்கணும். வாய்க்கு ஒரு பூட்டு போடணும். கண்டதையும் நம்ம வாயை திறந்து பேசக்கூடாது. நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஆள் மாதிரி, என்னமோ கடவுளுக்கு முன்னால் நம்ம இருந்தால் மாதிரி, அது இப்படி ஆக்கும் இப்படியா நானும் பார்த்துருக்குறேன்னாக்கும் சிலர் பேசுவாங்க. நியாயம் ஒன்றும் தெரியலனா பேசாமல் யோபு மாதிரி கையை வந்து சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, வாயை பொத்திக்கிறதுக்கு. ஆண்டவரே பொத்திக்கிறேன் அப்படின்ட்டு பொத்திக்கிறது நல்லது. பொத்திக்கிட்டா கடவுளுடைய மகிமை அங்கே வெளிப்படும். கடவுள் தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார், அற்புதமாக நடத்துவார். அப்போ முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த பிரச்சனை நேரத்தில் நான் என்ன பண்ணணும். இவனுக்கு அனுபவித்த மாதிரி ஒரு அனுபவம் அங்கே நடந்ததுன்னா, அதில் நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ணணும் பாருங்கள். அந்த தேசத்திலே அழிவு நடந்தது. அதில் சில நல்லவர்கள் இருக்க தான் செஞ்சுருப்பாங்க, நல்ல கடவுளுடைய பிள்ளைகள்லாம் இருக்க தான் செய்திருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவது, எப்படி பண்ணுவது? இந்த சங்கீதக்காரன் காமிக்கிறான் பாருங்கள், என்ன பண்ணுவதுங்கிறத இந்த சங்கீதம் போதிக்கலை. மற்ற சங்கீதங்கள்லாம் நிறைய நான் போதிச்சிருக்கேன். அதெல்லாம்
இந்த சங்கீதம் இந்த சங்கீதமே நம்ம என்ன பண்ணணுன்றதை காட்டுது. என்ன பண்ணணுன்ற 1, 2, 3ன்னு சொல்லலை இந்த சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதமே என்ன நாம் எப்படி இருக்கணுன்றதை காட்டுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சங்கீதத்தை பாருங்கள், அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவங்க பாவம் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜனங்க கெட்டு போய் தேவனுக்கு விரோதமாக போய் கீழ்ப்படியாமல் போய் முரட்டாட்டம் பிடிச்சி நடந்து தேவன் சகிச்சு 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 சரி போன்னு விட்டார். அதனால தான் பாபிலோனியர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அவ்வளவு நடந்து இவங்க குற்றம்தான் அங்கே மெயினாக, இவர்களுடைய பாவம் தான். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், இப்படியே போனீங்கன்னா இதுதான் நடக்கும்னார். அது மாதிரி நடந்துருச்சு. இந்த இதில் கிளியராக இவங்களுடைய தப்பு, அதனால தான் இதெல்லாம் நடந்தது. அப்போ கூட பாருங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறான்னு. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் தேவ் கம் அண்ட் அட்டாக்ட் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். நாங்கள் உம்முடைய சுதந்திரம் அப்படின்னா உம்முடைய சொத்து ஆண்டவரே. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரத்தார், நாங்கள் உம்முடைய சுதந்திரம், நாங்கள் உம்முடையவர்கள். வேற ஒன்றும் தொடக்கூடாது எங்களை. நான் தப்பு செஞ்சுருக்கலாம், நான் ஒருவேளை தவறாக போயிருக்கலாம், நான் பாவம் செஞ்சுருக்கலாம், ஆனால் நான் உம்முடைய சுதந்திரம். எல்லாம் சொல்லுங்கள், உமது சுதந்திரம். எத்தனை பேர் சொல்லுங்கள் நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரம்னு? உமது சுதந்திரம். அந்த உமதுன்ற வார்த்தையை கவனிங்க, எத்தனை தடவை வருது. உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி, ஏதோ பில்டிங்கை ஒன்றும் பண்ணிடல, உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை, தேவனுடைய பட்டணத்தை மண்மேடுகளாக்கினார்கள். பட்டணத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும், சொல்லுங்க உமது ஊழியக்காரர்கள் அப்படின்னா உம்முடைய மக்களுடைய பிரேதங்களை ஆகாயத்து பறவைகள் உண்ணும்படியாக வச்சிட்டாங்க. உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாய் கொடுத்தார்கள். உமது 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 4 தடவை வருது திருப்பி. உமது ஊழியர்கள், உமது பரிசுத்தவான்கள், உமது ஆலயம், உமது சுதந்திரம். அப்போ என்ன அர்த்தம்? பாவம்லாம் செஞ்சாச்சு, அந்த செஞ்ச பாவத்துக்கு பட்டும் பட்டாச்சு, கஷ்டம். இவங்க பாவத்தாலேயே இதை வரவழைச்சிக்கிட்டாங்க. இவங்க தப்பு தான், அது வரவழைச்சது. இது ஒரு தண்டனை மாதிரி தான் அவர்களுக்கு வந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு மாதிரி தான் அங்கே நடக்குது. இருந்தாலும் நாங்கள் உம்முடைய சுதந்திரம், உமக்கு சொந்தமானவர்கள். எப்படி பாருங்கள், நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். நிறைய நேரத்தில் நம்முடைய தப்புனாலே சில பிரச்சனைகள் வருது, நாம் சரியாக இல்லாதனால சில பிரச்சனைகள் வருது. நம்மெல்லாம் மனிதர்கள், சில நேரத்தில் அப்படி தவறுகள் நடக்க தான் செய்கிறது இல்லையா? முரட்டாட்டம், நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி செய்கிறது இல்லை. அதனால் சில பிரச்சனைகளை நம்மளே வரவழைச்சிக்கிறோம். சிலர் எல்லாம் பிசாசினுடைய செயல்னுவாங்க. இல்லை, பிசாசு தேவையில்லை, ஜனங்களே போதும். பிசாசு லீவுக்கு போனால் கூட தீமை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க இருக்கிறாங்களே, அதனால தான் அவன் ஜாலியாக லீவில் போயிடுறான். நிறைய நேரம் ஒன்றும் பண்ணுறான், அவங்களோட அவங்களே அழிச்சுக்குவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அப்போ சில நேரத்தில் நம்மளே காரணம் சில இதுக்கு. ஏன்னா நம்ம மாம்சீகமானவர்களாக இருக்கிறோம். நம்ம அந்த அடுத்த சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா, போன சங்கீதம், இவர்கள் மாம்சம், இவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு கடவுளுக்கே புரியுது. இவனுக்கு பல வீக்னஸ் இருக்குது, இவன் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்க போகிறதில்ல, இவன் ரொம்ப கஷ்டம், இவனை திருத்துறதே ரொம்ப இது பாவம் வேறு, இவனை கெடுத்துருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனை கொண்டு போகணுன்னு ஆண்டவருக்கே தெரியும்னு போட்டிருக்குது. அப்போ நம்மளே ஒரு வேளை தப்பு செஞ்சாலும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அது மூலமாக ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் வரவழைச்சிக்கிட்டா கூட ஒரு நாளும் கடவுள் என்னை நேசிக்கலை, கடவுள் எனக்கு தூரமானவர், என்னை வெறுக்கிறாரு, எனக்கு அவர் தீமை செய்யாருன்னு நினைக்கவே கூடாது. கடவுள் உங்களுக்கு ஒரு நாளும் தீமையை நினைக்கிறதே கிடையாது, ஒரு தீமையை செய்யவே மாட்டார். நம்ம தான் தீமை செஞ்சு நம்ம கெட்டு போய் நம்ம கடவுள் விட்டு தூரமாக போய் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். கடவுள் நமக்கு தீமை செய்யவே, நம்முடைய தவறுகள்னால் பல தீமைகள் நடக்குது, ஆனால் கடவுள் தீமை செய்யவே தான் யோபு காமிக்கிறார். இதுதான் ஏன் நான் ரெட்டத்தனையாக தந்தேன் பார், நான் அதுதான் நான் எல்லாத்தையும் டபுளாக கொடுத்தேன், அதுதான் நான். பார்க்குறான் கடவுள் எப்படிப்பட்டவர்னு. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு நாளும் மறக்கக்கூடாது. யோபுவை போல், இந்த சங்கீதக்காரனை போல், நான் உம்முடைய சுதந்திரம், நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய மக்களை சேர்ந்தவன், உமது உடன்படிக்கையின் பிள்ளை, நான் இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டவன், உன் மேலே என் நம்பிக்கையை வச்சவன் நான்.
ஆமாம், சில தவறுகளை செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் உண்மையில நான் நம்பிக்கையை வச்சுருக்கிறேன், உண்மை சார்ந்து இருக்கிறேன், உண்மை நம்புகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க அதான் கரெக்டுன்னு? இதுதான் ரைட் அப்ரோச். ஒரு நாள் கடவுள் எனக்கு எதிராக இருக்கிறாருன்னு நினச்சிங்கன்னா தப்பு. கடவுள் உங்களுக்கு எதிராக கிடையாது. வேலை இல்லை அவருக்கு. ஏங்க அவர்னா சில்லறத்தனமானவரா? உங்களை எந்த நேரம் போட்டு சாத்தலான்னு இருக்காரு? கிடையாதுங்க. கடவுள் உங்களுக்கு எதிராளி இல்லை. அவர் உங்களுக்கு எப்படி நன்மை செய்யலான்னு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. தேடிட்டு இருக்கிறாராம் யாருக்கு நன்மை செய்யலான்னு, யார் விசுவாசிப்பா, யார் என்னை நோக்கி பார்ப்பா, யார் என்னை நம்புவான்னு தேடிட்டு இருக்கிறாராம். நம்ம அவர் மேலே என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு தேடிட்டு இருக்கிறோம். அவர் ஏன் அப்படி செஞ்சார், இதையும் அப்படி பண்ணார், அதையும் அனுமதி கிடையாது. ஞானிகள் மாதிரி பேசக்கூடாது. இந்த கஷ்டங்கள் நேரிடும்போது, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தமானவன், உமக்கு சொந்தம், உம்மிடத்தில் திரும்புகிறேன், நான் உமக்கு சொந்தமானவன். ஒருவேளை இந்த பிரச்சனைகளை நானே வரவழைச்சிருக்கலாம், ஆனால் நான் உமக்கு சொந்தமானவன், எனக்கு உதவி செய்ய. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் நீங்கன்னு? அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும் பாருங்கள். நான் உமது சுதந்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லோரும் கண்களே மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, இந்த பெரிய உணர்வை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நாங்கள் உம்முடைய சுதந்திரம், நீர் மீட்டு கொண்ட மக்கள் நாங்கள். இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் மீட்டு கொண்டீர், எங்களை மண்டலில் இழுத்து கொண்டீர், எங்களை காணாமற் போயிருந்த எங்களை தேடி வந்தீர், எங்களை கண்டெடுத்தீர், எங்களை சேர்த்து கொண்டீர், எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் உமது சுதந்திரம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன நேரிட்டாலும் கர்த்தாவே, இதை நாங்கள் மறப்பதில்லை, இதை நாங்கள் மறப்பதில்லை. அது பல காரணங்களுக்காக நேரிடலாம், ஆனால் நீர் அதற்கு காரணம் இல்லை. நீர் நல்லவர், நல்லதை மாத்திரமே செய்கிறவர், நன்மையை மாத்திரமே செய்கிறவர். எங்களுக்கு எப்போதும் போதுமானவர், நன்மை செய்ய எங்களுக்கு தேடிக்கொண்டிருக்கிறவர் நீர். உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் உம்முடையவன் ஆண்டவரே, நான் உம்முடையவள், உமக்கு சொந்தம். என் மேலே அந்நியன் கையை வைக்க முடியாது, என்ன பிசாசு தொட முடியாது, என்ன எதுவும் தொட்டு அழிக்க முடியாது. நான் உமக்கு சொந்தமானவன். இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்து கொண்டிருக்கிறீர், என்னை பாதுகாக்கிறீர், எனக்காக நீர் இருக்கிறீர், உம்முடைய பராமரிப்பின் கீழே நான் இருக்கிறேன், உம்முடைய அரவணைப்பில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாரும் நம்மளை கெடுக்க முடியாது, யாரும் நம்மளை நாசமாக்க முடியாது. நம்ம ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் இன்னொருத்தனை அப்படியெல்லாம் நாசமாக்க கடவுள் விட மாட்டார். ஆமென். செய்ய மாட்டார். கடவுளை நாடினோம், கடவுளை பிடிச்சிக்கிட்டா பதிலை கொண்டு வருவார், பிரச்சனைகளை தீர்ப்பார், அழிவை நீக்குவார், வாழ்வை கொண்டு வருவார் அப்படிங்கிறது நிச்சயம். ஆமென். அடுத்தது 5-12 வசனம். ஆக்சுவலாக 5-8 ஒரு ஸ்டான்ஸா, 9-12 இன்னொரு ஸ்டான்ஸா, அப்புறம் 13 ஒரு மாதிரி க்ளோசிங் காமெண்ட் மாதிரி. அப்படி தான் இதை பிரிக்கணும். ஆனால் 5-12 ஒரே இதாக பார்ப்போம், ஏன்னா அது முழுசாக ஜெபம். 5-12 மொத்தமாக ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் கோபமாக இருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்னி போல் எரியுமோ. இங்கே சில கேள்விகளை ஜெபத்தில் கேட்குறாங்க. என்றென்றைக்கும் கோபமாக இருப்பீரோ அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. இதே கேள்வி தான் 74 சங்கீதத்தில் அந்த அடுத்த சங்கீதம், இதே மாதிரி சங்கீதம்னு சொன்னேன் இல்லையா, இதே சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம். அங்கேயும் அதே தான், என்றைக்கும் கோபமாக இருப்பீரோ, எரிச்சல் அக்னியை போல் எரியுமோ, உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். ஜெபத்தை பாருங்கள். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழி வாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்திரலும். ஆண்டவரே, எங்கள் அயலார்
உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர் மடியிலே திரும்ப பண்ணும். 2 பெரிய கேள்வி கேட்குறாங்க. ஒன்று வந்து எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாக இருப்பீரோ? ஃபார் எவர். இதுனா எப்போவுமே இருக்குமா? இல்லை இதுக்கு முடிவு உண்டா? எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீரோ? தெரியுது தப்பு பண்ணிட்டோன்னு, கோபமாக இருப்பீரோ அப்படின்றாங்க. அடுத்தது 10ஆம் வசனத்தில், அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். அப்போ இந்த 2 கேள்விகளுமே என்ன சொல்லுது? கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுடைய விரோதிகளை தண்டியும். அதுதான் இந்த 2 கேள்விகளுடைய சாராம்சம். இதில் சில கேள்விகள், சில அறிக்கைகள், சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. 4 அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள், அப்போ நல்லா புரியுது. 1, 5ஆம் வசனம், எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உங்களுடைய எரிச்சல் அக்னியை போல எரியுமோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ நாள் இது இருக்கும், எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியுது நல்லா அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னு, வார்த்தையிலும் எண்ணத்திலும் செயலிலும் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது நல்லா. அவர் நியாயம் தீர்க்கும்போது கூட இரக்கத்தை, அந்த நியாயம் தீர்ப்பில் கூட அவருடைய இரக்கத்தை பார்க்கலாங்கிறது தெரியுது. அவர்களை உண்மையாக தண்டித்தா இதை விட அதிகமாக அவங்க பாடுபட்டிருக்கணும்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அதனால் எவ்வளோ காலம் இது இருக்கும்னு கேட்குறாங்க. நிறைய நேரத்தில் நிறைய சஃபரிங் பீப்புள், பாடுபடுகிற ஜனங்கள் கேட்கிற கேள்வி, எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே, எவ்வளோ நாளைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் சந்திப்பது, எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி வாழ்வது? இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது பாருங்கள், இரத்த சாட்சிகளை பற்றி சொல்லியிருக்குது. 6ஆம் வசனத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். சும்மா வாசித்தரேன் நான். 6:10 வெளிப்படுத்தல் 6:10 பார்த்தீங்கன்னா, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். இரத்த சாட்சிகள் தேவனை நோக்கி கூப்பிட்றாங்களாம். பூமியில் இருக்கிற ஜனங்க எங்கள் இரத்தத்தை குறித்து அவங்க எங்களை கொன்னாங்க, நாங்கள் இரத்த சாட்சியில் மறித்தோம், எது வரைக்கும் அவங்களை கேட்காமல் இருப்பீர்? நீர் நியாயம் தீர்க்காமல் இருப்பீர், நியாய தீர்ப்பு செய்யாமல் எது வரைக்கும் இருப்பீர்? பழி வாங்காமல் எவ்வளோ நாள் இருப்பீர்? எவ்வளோ நாள்? ஹவு லாங் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார்கள். இந்த ஹவு லாங்ன்றது நிறைய ஜபத்தில் வருது பாருங்கள். செயின்ட் ஆகஸ்டின் ஒருத்தர் இருந்தார், நான் சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. பெரிய பரிசுத்தவான், 4ஆவது நூற்றாண்டு முடிவிலும் 5ஆவது நூற்றாண்டின் துவக்கத்திலும் வாழ்ந்தவர். அவர் 19 வயசாக இருக்கும்போதே பெரிய பாவியாக வாழ்ந்து, இச்சை ரொம்ப அதிகம் அவருக்கு, பெண்கள் மோகம் அதிகம் ரொம்ப. 19 வயசுலேயே தகாத முறையில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்தினவர் அவர். மற்ற பல பெண்களோட உறவு வச்சுட்டு இருந்தவர் அவர். 19 வயசு சிறுவனாக இருக்கும்போது அவங்க அம்மா கண்ணீர் விட்டு கதறுவாங்களாம், இப்படி இருக்கிறானே, இப்படி கெட்டு போய் பொல்லாதவனாக இருக்கானேன்னு சொல்லி அழுவாங்களாம். கடைசியில் போய் அங்கே ஒரு பிஷப் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு உள்ளத்தில் கடவுள் தொட ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளத்தில் ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு, நான் பாவி, ஆண்டவர்கிட்ட திரும்பணும்னு ஒரு இது வந்துருச்சு. ஆனால் இவனுடைய பாவம் வந்து இவனை விட மாட்டேன்தான். இந்த பாவ இச்சைகள், இந்த வாழ்க்கை பழகியாச்சு, இப்படியே போயாச்சு, அதை விட்டு விலக முடியல. இந்த இச்சை அவரை ரொம்ப அதிகமாக பாதிச்சு, அப்படி நீ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தினா இதெல்லாம் பண்ண முடியாது நீ அப்படிங்கிற மாதிரி தடுக்குது அது. ஒரு நாள் தன்னுடைய நண்பனுடைய தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணதாக சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணான்னு சொல்கிறார். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம். அப்போ சொன்னாராம், அது இதே 5ஆம் வசனத்தை அவர் கோட் பண்ணுறார். சங்கீதம் 79:5 கோட் பண்ணுறார். எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும் அவருடைய ஜெபம். 8ஆம் வசனத்தையும் கோட் பண்ணுறாரு. பூர்வ காலத்து அக்கிரமங்களை நினையாதேயும், நான் முன்ன செஞ்ச பாவங்கள் எல்லாம் நினையாதே. எவ்வளோ நாள் இந்த அடிமைத்தனத்தில் வாழ்கிறது, எவ்வளோ நாள் இப்படியே போகிறது, எப்படியே இந்த அழிவின் பாதையிலே எவ்வளோ நாள் செல்வது அப்படின்னு கதறி விட்டு அழுதாராம் பாருங்க. அழுதுட்டு இருக்கும்போது கண்ணீராக கொட்டு தான். அங்கே ஒரு சின்ன பையன் பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுறான்னா அந்த தோட்டத்தில். என்ன பாட்டு பாடுறான்னா, டோலே லெகே, லத்தீன் மொழியில் அது டோலே லெகேனா டேக் அப் அண்ட் ரீட், எடுத்து வாசி அப்படின்னு அர்த்தம். என்னடா அது டோலே லெகேன்னு பாடுறான்னு, எடுத்து வாசின்னு பாடுறான்னு சொல்லிட்டு போய் ஒரு பைபிள் எடுத்து ஆரம்பாருங்க. எடுத்து சும்மா அப்படி திருப்பினாராம்.
திருப்புனா சும்மா எங்கே திருப்பணுன்னே தெரியாமல் திருப்பி இருக்கிறாரு. திருப்புனா ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு போயிருக்குது. அது நேராக ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்கள் அதை வாஸ்தாரம். அங்கே சொல்லியிருக்கு, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என்ன வசனம் பாருங்கள் இந்த மனுஷனுக்கு. சும்மா அப்படி சகட்டு மேனிக்கு திறந்தா அந்த வசனம் தான் கண்ணில் படுதான். களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது, சீராக நடங்க, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதீங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு வாசித்தோன்னே பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை அற்புதமானது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன வார்த்தை சொன்ன அப்படியே ஆகும். வெளிச்சம் உண்டாகக்கூடன்னு ஆகுது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து இது சும்மா வாசித்தா ஒன்றும் உரைக்காது. எத்தனையோ பேர் வாசிச்சிருக்காங்க, அது சரி இதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தையை எடுத்து ஒரு மனுஷனுக்குள்ளே விட்டார்னு வைங்க, பேசினார்னு வைங்க, அவன் அப்படியே மாற்றிடும். அதுதான் அவருக்கு நடந்தது. அன்னைக்கு அவர் வாசித்த போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவரை தொற்றுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக அவர் சொல்கிறார், அன்னைக்கு தான் அந்த மாம்ச இச்சையின் ஆதிக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஒழிந்தது, அந்த சங்கிலி முறிக்கப்பட்டது என்றார். அந்த இச்சைங்கிற சங்கிலி முறிஞ்சுது. ஏன்னா அந்த வார்த்தை இது சொன்னது அப்படியே ஆயிடுச்சு. அவருக்கு களியாட்டம் வெறி வேசித்தனம் காமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருங்கன்னு சொல்கிறது பேண முடியாமல் போயிடுச்சு. அப்படியே சங்கிலி அருந்தது, கட்டுகள் ஒளிந்ததுன்றார். ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு போய் படித்து பெரிய பரிசுத்தவானாக எண்ணப்படுகிறார். செயின்ட் ஆகஸ்டின் தான் பேர் அவருக்கு. அவருடைய போதனைகள் தான் இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் மார்க்கம் உருவான பிறகு அவருடைய போதனைகள் அடிப்படையில் தான் லூத்தர், கால்வின் போன்றவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். அவருடைய போதனை தான் புராட்டஸ்டன்ட் இயக்கத்தின் போதனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. பாவத்தை குறித்த போதனை, ரட்சிப்பை குறித்த போதனை, தேவனை குறித்த போதனை, மனுஷனை குறித்த போதனை, இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அவரது தியாலஜி எழுதுகிறவங்க இவரை கோட் பண்ணாமல் எழுதவே முடியாது. அவ்வளவு காரியங்கள் இவரிடத்திலிருந்து வருகிறது. பெரிய ஞானி, அற்புதமான போதகர், ஒரு ப்ராவின்ஸுக்கு பிஷப் ஆனார் அந்த காலத்தில், செயின்ட் ஆகஸ்டின். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வந்தார்னு பாருங்கள். 19 வயசில் ஒரு தகாத முறையில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஒரு பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதையெல்லாம் விட்டுட்டு பெரிய ஒரு பரிசுத்தவானாக உருவாகிறார். ஒரு வார்த்தை அப்படி ஆளை மாற்றுகிறது. நான் அவருடைய கதறுதல் நான் எவ்வளவு நாள், நான் சொல்கிறேன் எவ்வளவு நாள் ஆண்டவரேன்னு கதறிட்டு இருக்கிறவர்களுக்கு, எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை, எவ்வளவு நாள் இதை நான் சகிப்பேன், எவ்வளவு நாள் இதனுடைய நான் கடந்து செல்லுவேன், எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கணும். நான் சொல்லுவேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்டாகுமானால் அந்த வார்த்தை அந்த பிரச்சனையின் முடிவை கொண்டு வரும். பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும். பிரச்சனைகள்லாம் என்றென்றைக்கு நிலைக்காது. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்றைக்கு போகும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் தான் நிரந்தரம். அந்த வயசில் அந்த மனுஷன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வாழ்நாள் முழுக்க கர்த்தருக்காக வாழ்ந்தார். அதுதான் நிரந்தரம். அன்னைக்கு வரைக்கும் நடந்தது மறக்கப்பட்டு விட்டது. அந்த பழைய சரித்திரம் அழிக்கப்பட்டு விட்டது. எப்பேற்பட்ட அசிங்கமான சரித்திரம் பாருங்கள், அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த புது வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை தான் நிலைக்குது. கர்த்தர் அப்படி பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையிலையும். ஆமென். நிறைய பேர் ஒருவேளை எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், நிரந்தரமாக இருக்காது. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும், ஒரு புது வாழ்க்கை உண்டாகும். பழசை மறக்கிற அளவுக்கு இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தரும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படியே வாழ்க்கையில் செய்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அகஸ்டினோடு பேசினவர் இன்றைக்கு எங்களோடு பேச வல்லவர். உம்முடைய வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தாவே, உயிர்ப்பிக்கட்டும். இன்னும் எவ்வளவு நாள், எது வரைக்கும் என்றைக்கும் கோபமாக இருப்பீரோ, என்றைக்கும் இந்த பிரச்சனை நிலைச்சிருக்குமோ என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியங்களுக்கு முடிவு உண்டாகட்டும்.
முடிவு உண்டாகட்டுங்க தாவே. பாவ சங்கிலிகள் முறிக்கப்படட்டும். ஆகஸ்டினுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே பிசாசனுடைய சகல கிரியைகளும் ஒன்றுமில்லாமற் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல கட்டுகளும் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, பெரிய விடுதலை, சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். உண்டாகட்டும் கர்த்தாவே, உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வார்த்தை பதில்களை உண்டாக்கட்டும். உலகத்தை உண்டாக்கின வார்த்தை இன்றைக்கு பிரச்சனைகளுக்கான பதில்களை இயேசுவின் நாமத்திலே உண்டாக்கட்டும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, விரோதிகளை தண்டிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறாங்க. 6-7 பாருங்கள். உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவள் குடியிருப்பை பாழாக்கினார்களே. அதாவது பாபிலோனியர்கள் மேலே உம்முடைய உக்கிரத்தை ஊற்றும், கோபத்தை அவங்க மேலே ஊற்றும் என்று ஜெபம் பண்ணுறாங்க. 10ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழி வாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். அவங்கள பழி வாங்கிறத என் கண்ணால் பார்க்கணும், நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். அவங்களுக்கு நீர் செய்கிறத எங்கள் கண்கள் பார்க்கணும்னு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறான். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை புய பலத்தினால் உயிரோடே காத்திரலும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை, இதை கவனிங்க, ஏழத்தனையாக அவர் மடியில் திரும்ப பண்ணும். எங்களுக்கு அவன் பண்ணதை 7 மடங்கு அவனுக்கு திரும்ப பண்ணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்க. விரோதிகளுக்காக, பாபிலோனியருக்காக. இது இப்படி ஜெபத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளுக்கு விரோதிகளை கூட மன்னிக்க சொல்லி ஏசு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் இது என்னது, அவர் ஏசு விரோதிகளோடு மன்னிட்டார், இவங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, இது சரியா அப்படின்னு சிலர் கேட்கலாம். இதில் 2 காரியங்களை நினைவில் வைக்கணும். ஒன்று, சில நேரத்தில் ஒரு தப்பு பண்ணிடுறோம். நம்ம விரோதியில் மன்னிக்கணும், சரிதான், இயேசு சொன்னது சரிதான், மன்னிக்கலாம். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்களை, அவங்க செய்கிற காரியங்களை மன்னிக்கணுங்கிறதுக்காக அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை, அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது. அவங்க ஒன்றும் செய்யாத மாதிரி அவங்கள்ட்ட அப்படியே சிரிச்சிட்டு போயிடுறோம் பாருங்கள். அதுதான் சரியில்லை, அதுதான் சரியில்லை. ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட கடுமையாக இருக்க விரும்பவில்லை, கடுமையை காட்ட விரும்பலை. அதனால் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறேன், அப்படியே ஒரு மாதிரி இழிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி போயிடுறோம். அது பெரிய தப்பு. தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்களை, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த பூமியில் தப்பு செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, தண்டனை ஒன்று இருக்கையா. அப்படி இருக்குமானா கடவுள்கிட்ட கண்டிப்பாக இருக்குமா, இருக்காதா? இருக்குது. அவர் நீடிய பொறுமை உள்ளவர். நீடிய பொறுமை உள்ளவர்னா என்னைக்குமே பொறுத்துக்கிட்டு இருப்பார், செய்கிறதெல்லாம் நம்ம செய்துக்கலாம் அர்த்தம் கிடையாது. ரொம்ப நாள் பொறுப்பார், அப்புறம் கடைசியில் வச்சு அதுக்கு தான் நரகம்னு இருக்குது, தண்டனை இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இருக்க, அது இருக்குது. அப்போ இவங்க ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, நியாயம் கிடைக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்பி இதெல்லாம் இவங்க செய்தாங்க, இவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வெறும் அவன் இப்படி பண்ணிட்டான் அதனால் அவனை தீர்த்து கட்டான், அப்படி கிடையாது. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்பி அநியாயமாக செய்தாங்க. இவங்க எங்கள் பட்டணத்தில் வந்து கொன்று குவிச்சு ரோட்டில் கிடக்குது, பணம் புதைக்கிறது கூட ஆள் இல்லை. செய்யலாமா? நியாயம் கிடைக்கணும் ஆண்டவர், எங்களுக்கு பண்ணது அவங்களுக்கு 7 மடங்கு நடக்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, நிச்சயமாக நீதி கடைசியில் செய்யப்படும். நிச்சயமாக நீதி கடைசியில், ஏன்னா கடவுள் தீமையெல்லாம் பார்க்குறார், அவர் தண்டிப்பார் கண்டிப்பாக. இரத்த சாட்சிகள் கூட அதனால தானே கதறினாங்க, நியாயம் செய்யும்னு கேட்குறாங்க. எங்களை கொன்றவர்கள், எங்கள் ரத்தத்தை சிந்தினவர்களுக்கு நியாயம் கிடைக்காதா? நியாயம் செய்ய மாட்டீரா? எவ்வளோ நாள் இப்படி இருப்பீர்? எப்போ செய்வீர்? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் தேவனுடைய சமூகத்தில். ஒவ்வொரு நன்மையும் தீமையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனை கிடைத்தாகும். இன்றைக்கி ஒரு கிருபையின் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவராக கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறார். பாவிகளை மன்னிக்கிறார்.
சிலர் பாவம் செய்ய செய்ய அக்கிரமம் பண்ண அநியாயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் சிலருக்கு தைரியம் வந்துருச்சு. கர்த்தர் முடியுமானால் என்னை கொல்லட்டும் அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான், கர்த்தர் வேணும்னா என்ன சபிக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்றான். ஏன்னா ஒன்றுமே செய்யாதனால எங்கே இருக்கிறார் அப்படின்னு. நேபுகாத்நேச்சார் சொன்னான் இல்லையா, பெரிய சிலையை வச்சுட்டு இதை ஆராதிக்கலாம் கொண்டுடுவேன்னு சொன்னான். அப்போ இந்த 3 பேர் வச்சா நாங்கள் வணங்க மாட்டோன்றாங்க. அப்போ சொல்கிறான், எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றுன்னு பார்க்கலாம். உங்கள் தெய்வம் எங்கேயா? எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும்? கடைசியில் அவன் வாயாலே சொல்ல வச்சார், இந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம். இந்த தெய்வம் ரட்சிக்கிறது போல ஒரு தெய்வம் ரட்சிப்பது இல்லைன்னா. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, எங்கே இருக்கிறார் உன் கடவுள்? உன் கடவுள் என்ன பண்ணுவார்? என்னென்ன பண்ணுவார் உன் கடவுள்? என்ன அடிச்சிருவார்? என்ன அடிக்கட்டும் போ அப்படிங்கிறான். நான் அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்து பரிதாபப்படுகிறேன். இன்றைக்கி கடவுள் அவங்களை அடிக்காதனால என்றைக்குமே விழாதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி தண்டிக்காதனால என்றைக்குமே தண்டனை இல்லை. கடவுளுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய நீடிய சாந்தம், நீடிய பொறுமை அவளை வாழ வைக்குது. இன்றைக்கி இதை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தை, கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை, தருணத்தை சும்மா கடவுளை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது தவறு இல்லையா? ஏன்னா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நான் கடவுள் தண்டிப்பாராங்க, கண்டிப்பாக தண்டிப்பார். ஊரில் எவனாவது தப்பு செஞ்சால் தண்டிக்கலைன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் ஊரா காடா இதுன்னு, நாடா காடா இருப்பீங்க. தண்டனை கிடையாதா ஒருத்தன் தப்பு செய்கிறதுக்குன்னுவீங்க. கடைசியில் ஹிட்லர் நியாய தீர்ப்பில் வந்துட்டு அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லைன்னா எப்படி? அது ஒன்று திருந்தணும், மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கை எழுடணும், பாவங்கள சுத்திகரிக்கப்படணும், இல்லைன்னா தண்டனை உண்டு. அப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. சரி, 3வது 8ஆம் வசனத்தில் பாருங்கள், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, இப்போ பாருங்கள் ரட்சிப்பை பற்றி பேசுகிறான். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, இப்போ கவனிங்க, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். நிவர்த்தியாக்கும்ன்ற அந்த ஒரு வார்த்தை அப்படி எனக்கு கம்ப்யூட்டரில் அந்த நிவர்த்தியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நிவர்த்தியாக்கும்ன்றது அப்படி தொட்டால் போதும் ஈப்ரு வார்த்தை வந்துடுது. அந்த அர்த்தம் வரிசையாக கொடுக்குறான் என்னென்ன அர்த்தம்னு. அந்த அர்த்தத்தை பார்த்திங்கன்னா க்ளீனாக சொல்லியிருக்குது என்ன அர்த்தம்னு. என்ன அர்த்தம்? டு கவர், பாசிஃபை, ப்ரொபிஷியேட்ன்ற வார்த்தை இப்போ தான் செவ்வாய்க்கிழமையில் படிச்சுட்டு வரோம். ப்ரொபிஷியேட்னா தேவ கோபம் விலகும்படி செய்வது. கிறிஸ்து சிலுவையில் பலியாகி ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்போது 2 காரியங்கள் நடக்குது பாருங்கள். நம்முடைய பாவத்துக்கான பரிகாரம் செய்கிறது மட்டும் இல்லை, ப்ரொபிஷியேட் பண்ணுறார். ப்ரொபிஷியேட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான தியோலாஜிக்கல் வேர்டு பாருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவ கோபம் எல்லார் மேலேயும் இருக்குது. எல்லாரும் பாவியில் இருக்கிறதுனால தேவ கோபம் எல்லார் மேலேயும் இருக்குது. ரோமர் 3ஆம் அதிகாரம் திட்டவட்டமாக சொல்லுது, எல்லாரும் தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறாள்னு. அப்போ இந்த தேவ கோபத்தை இந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், அவங்க மரித்த அந்த மரணம் நீங்க பண்ணுகிறது. அதான் ப்ரொபிசியேஷன். எப்படி ப்ரொபிஷியேட் பண்ணுவாங்க? அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் இருந்தது, தேவாலயம் இருந்தது, அங்கே போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எருசலேமில் தேவாலயம் இருந்தது, அங்கே தான் பலிகள் இட்டாங்க. அப்போ தான் ப்ரொபிசியேஷன் நடந்தது. இயேசு எப்படி பண்ணுவார்ன்றதுக்கு ஒரு நாடகம் மாதிரி அது நடந்துக்கிட்டு இருந்தது. அதை வச்சு ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார் அந்த காலத்தில். அதே நேரத்தில் வரப்போகிற இந்த மெய்யான ரட்சகரை பற்றி போதிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இப்போ தேவாலயம் தான் அழிச்சிட்டாங்களே, இடிச்சிட்டாங்கல்ல, நாசமாக்கிட்டாங்களே. அங்கே போய் பலியிட முடியாது, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி ப்ரொபிஷியேட் பண்ணுவாங்க? என்ன சொல்ல வர்றேன், தேவாலயம் இல்லாமலே அவன் கேட்குறான், எங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்யும். ஏன்னா தெரியும், அந்த ஆடு மாடுகளின் ரத்தம் இவனை பாவத்தை நிவர்த்தி செய்கிறது இல்லை. கடவுள் அதுக்கு வேறு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இதெல்லாம் அதுக்கு அடையாளம் தான், அதுக்கு நிழலாட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த நிவர்த்தியை அவன் நம்புகிறான். தேவனே ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசுவை ஏற்படுத்தி, அவரை அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை கொன்று தம்முடைய கோபத்தை அவர் மீது ஊற்றி, நம்முடைய பாவங்கள் மீது இருக்கிற கோபத்தை அவர் மீது ஊற்றி இப்படி நிவர்த்தி செய்வார் நம்முடைய பாவத்தைன்னு கேட்குறான். நிவர்த்தி செய்ய, அந்த நிவர்த்தின்ற வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் இருக்குன்றாங்க. அட்டோன் அண்ட் ப்ரொபிஷியேட் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லை, கடைசியில்
இதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணலாம். கடைசி 9ஆம் வசனம் பாருங்கள். எங்களை ரட்சிக்கும் தேவனே, இந்த நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் நாமத்தின் மகிமையின் நிமித்தம். தேவன் தம்முடைய மகிமையை அவனுக்கும் தர்றதில்லை. எதை செய்தாலும் தேவன் அவருடைய மகிமைக்காக தான் செய்கிறார். இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்தார், ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், வலுக்கட்டாயமாக இப்போ நான் ஆசீர்வதிக்கிறார். அவன் கேட்கல, இவரே போய் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அவனை ஒரு ஜாதியாக உருவாக்கி பிள்ளை இல்லாத ஒருவன் எடுத்து பெரிய சந்ததியாக்கி அவனை லட்சோப லட்ச ஜனங்களாக மாற்றி அவர்களை பயங்கரமாக ஆசீர்வதித்து எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்னால் அவனை காட்சி பொருளாய் வைக்க விரும்புகிறார். ஏன்? இவர் மகிமைப்பட வேண்டும் என்று. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா சொல்லுகிறான், எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, புறஜாதிகள் உன்னை தேடி வருவாங்கன்றாரு. அவங்களை ஆசீர்வதிச்ச நோக்கமே ஜாதி ஜனங்கள் எல்லாம், ஆண்டவர் அறியாதவங்களாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்போ எல்லாம் கடவுள் அவருடைய மகிமைக்காக தான் செய்கிறார். உங்களை சோமாக்குறாரா? அவருடைய மகிமைக்காக. உங்களை ரட்சித்தாரா? அவங்களுடைய மகிமைக்காக. உங்களுக்கு வேலையை கொடுத்தாரா? அவருடைய மகிமைக்காக. உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்தாரா? அவருடைய மகிமைக்காக. இது யோசிக்கிறது இல்லை பாருங்கள். நம்ம நினச்சோம், நம்ம பெரிய ஆள், எனக்கு கொடுத்துருக்குறாரு. உண்மைதான், நான் அனுபவிக்கிறது கொடுத்துருக்காரு. அனுபவிக்கிறது நான், மகிமைப்படுறது அவர். எல்லா நன்மையும் நான் அனுபவிக்க விடுறாரு, மகிமையை மட்டும் நான் எடுத்துக்க முடியாது, அவர்கிட்ட தான் கொடுக்க வேணும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கணும், என்னை ரட்சித்தது, சுகமாக்கினது, என்னை வாழ வச்சது, எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறது, பலத்தை கொடுத்துருக்கிறது, வேலையை கொடுத்துருக்கிறது, சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறது, உணவு கொடுக்கறது, உடுக்க உடையை கொடுக்கறது, இருக்க இடத்த கொடுக்கறது, எல்லாம் வந்து அவருடைய மகிமைக்காக. அவருடைய மகிமைக்காக. இங்கே ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தினுடைய சாராம்சமே அதுதான். ஜி கேம்பல் மார்கன் ஒருத்தர் இருந்தார், லண்டனில் பிரசங்கம் பண்ணிருந்தார். அந்த காலத்தில் 30-40ஆம் ஆண்டுகள் 1930-40களில் அவர் சொல்கிறார், இந்த சங்கீதத்தில் 3 காரியம் தீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு தீம் என்னென்னா தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமைக்காக ஒரு பேஷன் இருக்குது அவங்களுக்குள்ள, ஒரு பெரிய தாகம், தேவன் மகிமைப்பட வேணும்னு. ஆமாம், இவங்கள்ட்ட பல குறைகள் இருக்குது, அதனால தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேணும், எங்களை இதிலிருந்து நீர் வெளியே கொண்டு வருகிற விதத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய எல்லா ஜெபங்களுமே அப்படி தான் இருக்கணும். ஏதோ என்ன ஆசீர்வதியும், எனக்கு இது தேவை, எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், நான் கேட்குறேன் அப்படின்ல. உம்முடைய நாமம் மகிமைக்காக என்ன ஆசீர்வதியும் கர்த்தாவே. நான் தான் கேட்குறது, உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த சபையை ஆசீர்வதித்தரலாம், இந்த சபையை பெருக பண்ணும், உடைய நாம மகிமைக்காக அதை செய்யும், இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தரலாம், உடைய நாம மகிமைக்காக. அவர்கள் இருக்கிற இடங்களில், அவருடைய குடும்பங்கள் மத்தியில், அவருடைய வேலை ஸ்தலங்களில், அவருடைய ஊரில், அவருடைய நாட்டிலே, எங்கும் உம்முடைய மகிமை பிரஸ்தாபப்படட்டும், அதற்காக இவர்களை ஆசீர்வதியும். அதுதான் சரியான ஜெபம். இருக்கீங்களா? எல்லா ஜெபத்தையும் அதை பேஸ் பண்ணுங்க, உம்முடைய நாம மகிமைக்காக. ஆண்டவரே, எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உம்முடைய நாம மகிமை. சிலர் வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க, நான் இந்த அட்மிஷன் தேடிட்டு டாக்டர் ஆக போகிறேன், அதை ஆக போகிறேன். சொல்லுங்கள், கர்த்தருடைய நாம மகிமைக்காக. உனக்கு கிடைச்சதுன்னா, அந்த வாய்ப்பு உனக்கு உண்டானால் எப்போ எப்படி யோசி, நான் பெரிய ஆள், நான் ரொம்ப பெரிய அறிவாளி, எனக்கு அப்படி இல்லை. கடவுள் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்ன கொடுத்துருக்கிறார். இது மூலமாக அவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக தான் நமக்கு ஜெபத்தின் பதில். அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கும் போதெல்லாம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும்போது உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. எங்களுக்கு சுகம் உண்டாகும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. எங்களுக்கு கர்த்தாவே, நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் கிட்டும்போது உமக்கு மகிமை உண்டாகிறது. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உயரும் போது உங்களுக்கு மகிமை உண்டாகிறது. நாங்கள் வாழ்ந்திருக்கும் போது உமக்கு மகிமை உண்டாகிறது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கு எந்த நல்லது நடந்தாலும் உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. இந்த சபை வளர்ந்து பெருகும்போது உமக்கு மகிமை. நாங்கள் ஸ்தாபிக்கப்படும் போது உமக்கு மகிமை. இது கட்டப்படும் போது உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. எல்லாவற்றிலும் உமக்கு மகிமை. எங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படும் போது உமக்கு மகிமை. எங்கள் குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது உமக்கு மகிமை,
உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த ஊரில், இந்த நாட்டிலே, இந்த ஜனங்கள் மத்தியிலே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. மகிமைப்படுவதாக, ஓ மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் மகிமை எங்களுடைய தீராத தனியாத வாஞ்சையாக இருக்கட்டும், எங்களுடைய ஆசையாக இருக்கட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசை உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும், நிரப்பட்டும். இந்த ஆசையினாலே ஜெபம் தூண்டப்படட்டும். ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் உம்முடைய நாமம் மகிமையை எண்ணி, ஜெபத்துக்கு வரும் பதில்கள் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதை எண்ணி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.